உங்க வாழ்நாள் சேமிப்பு, உங்க கனவு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரிதானே? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விளம்பரத்தை பார்த்துட்டு குடும்பத்தோட கிளம்பி புது புது மாடல் வீடா போய் பாக்குறீங்க. அங்க இருக்கிற அந்த சோஃபா, கிச்சன், அந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்து உங்க குடும்பமே அப்படியே மயங்கிடுது. அந்த சந்தோஷத்துல நீங்களும் மனசு மாறி அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. ஆனா அந்த புது வீட்டுக்கு குடி போன முதல் நாள் ஆபீஸ் போகும்போதுதான் அந்த அதிர்ச்சி காத்திருக்கு. மெயின் ரோடுக்கே போறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. சரி, அது பரவாயில்லன்னு நினைக்கும் போது டிசம்பர் மாசம் மழை வருது. பார்த்தா உங்க கார் பார்க்கிங் வரைக்கும் முழங்கால் அளவுக்கு தண்ணி நிக்குது. அப்பதான் உங்களுக்கு உரைக்கும், ஐயோ 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு சிறைச்சாலையில வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு. வணக்கம், என் பேரு பிரேம்குமார். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு இன்ஜினியரா மட்டும் பேச போறதில்ல, உங்க அண்ணனா ஒரு வழிகாட்டியா பேச போறேன். உங்க கனவு இல்லத்த, உங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு சரியான வீட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, பில்டர்ஸ் பண்ற தந்திரங்கள் என்ன, அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, எல்லாத்தையும் பத்தி தான் இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு வீடு வாங்கும்போது நம்ம எடுக்கிற முதல் முக்கியமான முடிவு அது எந்த இடத்துல இருக்குங்கிறது தான், அதாவது லொகேஷன். ஆனா இதுல தான் நம்மள நிறைய பேர் கோட்டை விட்டுடுறோம். ஒரு இன்ஜினியரா நான் உங்களுக்கு சொல்ற முதல் அறிவுரை 10 கிலோமீட்டர் விதி. அதாவது உங்க ஆபீஸ் எங்க இருக்கோ அங்கிருந்து கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளேயே உங்க வீட்டை தேடுங்க. யோசிச்சு பாருங்க, தினமும் 3 மணி நேரத்தை டிராஃபிக்ல தொலைச்சா உங்க ஹெல்த்தும் பாதிக்கும், குடும்பத்தோட நீங்க செலவழிக்கிற நேரமும் குறைஞ்சிடும். நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருந்தா OMR பக்கமா பாருங்க. அதுவே நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் துறையில இருந்தா GST ரோட், போரூர் இல்லனா ஒரகடம் பகுதியில வீடு தேடுறது தான் புத்திசாலித்தனம். சரி, இப்போ ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிப் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமைய மட்டும் பார்க்காம இன்னும் 10 வருஷம் கழிச்சும் உங்க பயண நேரத்தை பாதியா குறைச்சு உங்க சொத்து மதிப்பையும் பல மடங்கு அதிகமாக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோ பதில் இதுதான். அரசாங்கத்தோட மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 மேப் எடுத்து பாருங்க. அதுல வரப்போற மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1 இல்லைன்னா 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள வீடு வாங்குனீங்கன்னா எதிர்காலத்துல உங்க டிராவல் டைம் பாதினா குறையும். அது மட்டும் இல்லாம உங்க சொத்தோட மதிப்பும் நிச்சயமா பல மடங்கு ஏறும். இதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். லொகேஷனை விட சென்னையில நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வெள்ள அபாயம். பில்டர் சார் இங்கெல்லாம் தண்ணியே நிக்காதுன்னு சொல்லுவார். ஆனா அத அப்படியே நம்பாம நாமளே எப்படி ஒரு பகுதியில வெள்ளம் வருமா வராதான்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ரொம்ப சிம்பிளான 2 ஃபீல்ட் டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் பேரு டீ கடை டெஸ்ட். நீங்க பாக்குற ஏரியால இருக்கிற ஒரு பழைய டீ கடைக்கு போய் அங்க இருக்கிற அண்ணன் கிட்ட, அண்ணா 2015 அப்புறம் 2023 வெள்ளத்துல இங்க எவ்வளவு தூரம் தண்ணி நின்னுச்சுன்னு கேளுங்க. அவங்க சொல்றதுதான் உண்மையான ரிப்போர்ட். 2வது டெஸ்ட் உங்க பில்டிங்கோட தரைத்தளம், அதாவது ஸ்டில்ட் லெவல், ரோட்டை விட குறைஞ்சது ஒரு 3-4 அடி உயரத்துல இருக்கான்னு செக் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பில்டிங்க்கு வெளியிருந்து நேரா வீட்டுக்குள்ள போலாம். இங்கதான் பில்டர்களோட ஒரு மிகப்பெரிய தந்திரமே ஒளிஞ்சிருக்கு. அதுதான் இந்த கார்பெட் ஏரியா மாயை. பில்டர் உங்ககிட்ட, சார் இந்த வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா கேட்டுக்கோங்க, அது சூப்பர் பில்டப் ஏரியா. அப்படின்னு என்னன்னா உங்க வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத படிக்கட்டு, லிஃப்ட், லாபி, பொதுவான நடைபாதை இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற ஒரு கணக்கு. ஆனா நீங்க உண்மையா பயன்படுத்த போற இடத்துக்கு பேரு கார்பெட் ஏரியா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களால ஒரு கார்பெட்டை விரிக்க முடியுமோ அதுதான் உங்க உண்மையான இடத்தோட அளவு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். 1000 சதுர அடி வீடுன்னு பில்டர் சொன்னா உங்க உண்மையான பயன்பாட்டுக்கு வர கார்பெட் ஏரியா வெறும் 700 சதுர அடி தான் இருக்கும். மீதி இருக்கிற 300 சதுர அடி பொதுவான இடங்களுக்கு போயிடும். அதனால இனிமே இந்த கணக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. அப்போ உங்க குடும்பத்துக்கு எந்த வீடு சரியா இருக்கும்? நீங்க 2 பேர், ஒரு குழந்தை மட்டும் இருந்தா நல்ல விசாலமான ஒரு 2 BHK தாராளமா போதும். அதுவே உங்க கூட அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் இருந்தா பிரைவசி ரொம்ப முக்கியம். அப்போ கட்டாயமா ஒரு 3 BHK தான் தேவைப்படும். ஒருவேளை பட்ஜெட் ஒரு பிரச்சனையா இருந்தா 2 பெட்ரூம் கூட ஒரு சின்ன ஸ்டடி ரூம் இருக்கிற 2.5 BHK ஒரு சூப்பரான சாய்ஸ். இங்கே ஒரு கோல்டன் ரூல் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ரொம்ப நெரிசலான 3 பெட்ரூம் வீட்டை விட நல்ல விசாலமான வெளிச்சமும் காற்றோட்டமும் இருக்கிற ஒரு 2 பெட்ரூம் வீடு உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் அதிகமா கொடுக்கும்.
ஓகே, இப்ப நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில மறைக்கப்பட்ட நிதி பொறிகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபில்டர் உங்ககிட்ட சார் இங்க ஸ்விம்மிங் பூல், ஜிம், ஹோம் தியேட்டர் எல்லாம் இருக்குன்னு பெருமையா சொல்லுவாரு. ஆனா நீங்க அதை பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாட்டாலும் சரி மாசம் 8000 ரூபாய் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதுவே செக்யூரிட்டி, லிஃப்ட் மாதிரி அடிப்படை வசதிகள் மட்டும் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்னா மாசம் 2000 ரூபாயோட முடிஞ்சிரும். நீங்க உண்மையா எதை பயன்படுத்துவீங்களோ அதுக்கு மட்டும் பணம் செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் UDS, அதாவது அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட், பிரிக்கப்படாத நிலத்தின் பங்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாங்குறது வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் இல்ல, அந்த கட்டிடம் கட்டப்பட்ட நிலத்துல உங்களுக்கான பங்க வாங்குறீங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு அந்த பில்டிங் இடிஞ்சு போனாலும் அந்த நிலம் உங்களுக்கு தான் சொந்தம். அதுதான் உங்க உண்மையான சொத்து. இந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. நீங்க வாங்குற வீடோட சூப்பர் பில்டப் ஏரியால குறைஞ்சது 40% 50% வரைக்கும் UDS இருக்கணும். உதாரணத்துக்கு 1000 சதுர அடி வீட்டுக்கு குறைஞ்சது 450 சதுர அடி UDS இருக்கான்னு உங்க சேல்ஸ் அக்ரிமெண்ட்ல செக் பண்ணுங்க. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. சரி, இப்போ கிளைமேக்ஸ். இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டு ஒரு வீட்டை ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வழிகாட்டியா நான் உங்களுக்கு தரப்போற அந்த ஃபைனல் செக்லிஸ்ட் இதுதான். இந்த 5 விஷயங்களையும் மறக்காம டிக் பண்ணுங்க. 1. அந்த ப்ராஜெக்ட் TN RERA அப்ரூவல் வாங்கியிருக்கான்னு ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. 2. மாடல் வீட்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை எல்லாம் திறந்து வெளிச்சமும் காற்றோட்டமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3. அதே பில்டர் கட்டின ஒரு 5 வருஷம் பழைய பில்டிங்க்கு விசிட் பண்ணி அங்க இருக்கிறவங்க கிட்ட பில்டிங் குவாலிட்டி, தண்ணி பிரச்சனை பத்தி எல்லாம் பேசுங்க. 4. உங்களுக்கு வாஸ்துல நம்பிக்கை இருந்தா அதை சரி பார்த்துக்கோங்க. கடைசியா ஒரு நல்ல சிவில் என்ஜினியரை கூட்டிட்டு போய் சுவத்துல விரிசல், டைல்ஸ் குவாலிட்டி, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறமா முடிவெடுங்க. ஒரு சொந்த வீடுங்கிறது வெறும் செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்படுற ஒரு கட்டிடம் இல்ல. அது நம்மளோட வாழ்நாள் சேமிப்பாலையும் நம்மளோட எதிர்கால கனவுகளாலையும் உருவாக்கப்படுற ஒரு கோயில். அதை ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவுல வாங்காம சரியான அறிவோட இந்த விஷயங்களெல்லாம் மனசுல வச்சு வாங்குங்க. இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சமே இதுதான். நீங்க ஒரு கோடி ரூபாய் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிகச்சிறந்த முதலீடு இந்த விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வு தான். இறுதியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கனவு இல்லம் உண்மையிலே உங்க குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரப்போற ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா, இல்ல எதிர்காலத்துல நீங்க தினமும் வருத்தப்பட போற ஒரு தவறான முடிவா? நல்லா சிந்திச்சு செயல்படுங்க.